வணக்கம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது ஒரு நீட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ். என்னென்னா த கரெக்ட் தெர்மல் ஸ்டெபிலிட்டி ஆஃப் H2E. அப்படிங்கிறது இங்கே குரூப் 16 எலிமெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஆக்சிஜன், சல்ஃபர், செலீனியம், டெலூரியம், பொலோனியம். இப்போ ஆக்சிஜனோட ஹைட்ரைடு எது? H2O. சல்ஃபருக்கு H2S, செலீனியத்துக்கு H2SC, டெலூரியத்துக்கு H2TE, பொலோனியத்துக்கு H2PO. இப்போ H2O, H2S, H2SC, H2TE, H2PO அப்படின்னு டாப் டு பாட்டம் வருது பார்த்தீங்களா? அந்த டாப் டு பாட்டம் வரும்போது தெர்மல் ஸ்டெபிலிட்டி என்ன ஆகும்னா டிக்ரீசஸ் ஆகும். அப்போ தெர்மல் ஸ்டெபிலிட்டி யாருக்கு அதிகமாக இருக்குன்னா வாட்டருக்கு தான். இது ஏன் அப்படின்னா பாண்ட் டிசோசியேஷன் என்தால்பி அப்படிங்கிறது டாப் டு பாட்டம் H2Oலேருந்து H2PO வரும்போது டிக்ரீசஸ் ஆகிறதால தெர்மல் ஸ்டெபிலிட்டியும் டிக்ரீசஸ் ஆகும். அதாவது பாண்ட் டிசோசியேஷன் என்தால்பி ஆஃப் ஹைட்ரைட்ஸ் வந்து டிக்ரீசஸ் ஆகிறதால தெர்மல் ஸ்டெபிலிட்டி டிக்ரீசஸ் ஃப்ரம் டாப் டு பாட்டம் இன் ஏ குரூப். அப்போனா H2O தான் பெருசு தெர்மல் ஸ்டெபிலிட்டியில். H2O இஸ் கிரேட்டர் தென் H2S, இஸ் கிரேட்டர் தென் H2SC, இஸ் கிரேட்டர் தென் H2TE, இஸ் கிரேட்டர் தென் H2PO. அப்போ H2PO தான் ரொம்ப கம்மியான தெர்மல் ஸ்டெபிலிட்டி. இது எங்கே கொடுத்துருக்காங்க, எந்த ஆப்ஷனில் அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள். H2PO less than H2TE is less than H2SC is less than H2S is less than water. அப்போ வாட்டருக்கு தான் அதிகமான தெர்மல் ஸ்டெபிலிட்டி இருக்குது. சரிங்களா? அப்போ த கரெக்ட் ஆன்சர் வந்து செகண்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். சரிங்களா?